இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி குவார்ட்டர்ஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பியாச்சு பொங்கல் ஹாலிடேக்காண்டி அதோட ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராட்டும் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 11 சாட்டர்டே மார்னிங் 4:40 ஆகுது. மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது யூபியில் இன்றைக்கி ரொம்பவே வின்டர் அதிகமாக இருக்குது. அதனால தான் கிச்சன் டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். உள்ள பாப்பாவும் இதனடி அடியும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் சாப்பாடு ரெடி பண்ணணும் ட்ரெயின் ட்ராவலுக்கு. அதுக்கு தக்காளி சாதமும் லெமன் சாதம் அதுக்கப்புறம் சப்பாத்தி இந்த 3 தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ 4:40க்கே நம்ம எந்திரிச்சிட்டோம். மற்ற நாள் நம்ம 6 o'clock அப்புறம் தான் எந்திரிப்போம். அதனால் குளிர் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும்போது குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு. தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸும் தனியாக வச்சாச்சு. லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் போடணும். காலைல எழுந்திரிச்சி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதுனா டேடி இன்டர்வியூ போவாங்க. இப்போ ஹாலிடே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு இன்டர்வியூ போயிட்டு அது சைன் பண்ணுவாங்க. அந்த சைன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளியில் போக முடியும். லக்கேஜ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சாப்பாடும் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். வாட்டர் நான் இங்கேருந்து தான் கொண்டு போவேன். ட்ரெயின் ட்ராவலுக்கும் தேவையான வாட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஒரு 3 லிட்டர் பாட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 லிட்டர் வாட்டர் எடுத்து வச்சுருவேன். ஏன் அப்படின்னா ட்ரெயினில் நம்ம டிஃப்ரெண்ட் பிளேஸில் தண்ணி குடிக்கும்போது சளி பிடிச்சிரும். ஊருக்கு போகக்குள்ளே பாப்பாவும் இருக்கிறதுனால நான் இங்கேருந்தே கொண்டு போயிடுவேன். அங்கேருந்து வரும்போதும் அங்கே உள்ள தண்ணியை நான் கொண்டு வந்துடுவேன். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி சின்ன பேஸ்கெட்டில் தக்காளி செடி வச்சுருந்தோம். அது காய்ச்சிருந்தது. நாங்கள் 30-35 நாள் இங்கே இருக்க மாட்டோம். அதனால் அந்த தக்காளி வேஸ்ட்டாக தாங்க போகும். அதனால் தமிழ்கார அக்கா கிளம்பிட்டிங்களான்னு சொல்லி பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த தக்காளி பறித்து கொடுத்தாச்சு. அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் இருப்பான், வச்சு விளாடுவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டோம். வீடு எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க. லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. திங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதனே அப்பாக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்தோடனே நம்ம ஆட்டோ வர சொல்லி கிளம்பிடலாம். வின்டர் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரெயின் 1 hour 1.5 hours லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓகே லேட்டாக கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி ஒரு 1 hour கிட்டே வீட்டில் சும்மா தாங்க இருந்தோம். சில டைம் நாங்கள் கிளம்புறதுக்கு லேட் ஆகும், அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதனால் நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு. பாப்பா ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்காங்க ஊருக்கு போகிறதுக்கு. ட்ரெயின் ட்ராவல்னாலே இதனையாக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த 2 நாளும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:10 ஆகிடுச்சு. ஆட்டோ வந்தாச்சு. இதனே அப்போவும் அங்கே சைன் போட்டுட்டு எல்லாமே வந்துட்டாங்க. இங்கே ஆட்டோவில் போகும்போது காற்றடிக்கும்போது வின்டருக்கும் அதுக்கும் ரொம்பவே குளிரும். அதனால் பாப்பாவுக்கு கரெக்டாக க்ளவுஸு, சாக்ஸு, தொப்பி, ஸ்வெட்டர் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதனையா டேடி வரும்போது தலையில் போடுற குள்ளா அவங்க மறந்துட்டு வந்துட்டாங்க. போகும்போதே ஐயோ எனக்கு குளிருதுன்னாங்க. அப்புறம் என்கிட்ட ஒரு கர்ச்சிப் இருந்தது, அதை வச்சு தலையை சுற்றி அந்த காதை மறைக்கிற மாதிரி கட்டி விட்டாச்சு. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி. பொங்கலுக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 11ஆம் தேதி இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். 13ஆம் தேதி காலையில் வீட்டில் போய் ரீச் ஆகும். அடுத்த நாள் 14ஆம் தேதி நம்மளுக்கு பொங்கல் நினைக்கிறேன். அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காண்டி தான் நம்ம இப்போ கிளம்பியிருக்கோம். நம்ம 11:15 ஆகுது. நம்ம பபினாலேருந்து ஜான்சியோட ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோங்க. பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு டைமே இல்லை. அதனால் இதனே டேடி ட்ரெயின் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரூட்ஸ் வாங்க போயிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் இருந்தால் தாங்க ட்ரெயினில் மேனேஜே பண்ண முடியும். நீங்களும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழைப்பழம், ஆப்பிள், பொம்மக்ரானட்டு, அப்புறம் கோவா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே போனோன்னுமே ஒரு மதுரக்கார அண்ணனை பார்த்தோம். அவங்களும் ஆர்மியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எங்களுக்கு லக்கேஜ் கொண்டு போனதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 12:15 to அந்த 12 to 12:30க்குள்ளே ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலைல அவங்க ஒழுங்காக சாப்பிடல. அதனால் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு. சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு அப்பர் பர்த்து அதில் போயிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் போனாலே அப்பா மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுருவோம், ஓகே விளாடுன்னு சொல்லிட்டு. மற்ற டைமில் ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்களும் இருப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ்காரங்க எல்லாருமே பொங்கலுக்கு போகிறவங்க தான். பாப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். நெக்ஸ்ட்டு ஹாலிடே டைரிஸ் வந்துகிட்டே இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பாய்.